டாக்டர் கப்பரமேஸ்வரம் முருகன் மீது எழுதிய குறிஞ்சிமான் செய்யுள் நாடகம். செய்யுள் நாடக காப்பியம் பகுதி 48. மயிலன் சொல்லாம் தெரியும் ஆசனோ ஆன்றெனக்கு இல்லார் தொல்லே எல்லாரும் தெரிவர் மயிலன் பெருமை தகவலும் அறிவன் தெரிகுவம் சரதேவனை கட்டி பிடித்து தீராய் மயிலன் அப்பன் தேருவார் என்ன ஆறுமோ புன்னை குன்றில் குன்றுமெஞ்சென்னுள தனக்கே தம்பி கரிதென்று போதிது இடிதா இன்பம் அறியது அனுதினமேனும் விலை விலை தவிப்பு தொடும சோக என்பனி படைக்கே கடலோ பாவியம் பொறியின் நன்னடுவேருமையும் கடிப்போ தைனில் தடுமோ தெரியா மட்குமிலிதமா மடியார் பலசை கடிஞ்சா தமிழும விடுமோ தனித்தென் பகையும் மிகளும் விடுமோ தகுந்த படுமதி குன்றே விருத்திடை பனை தொடு மண்ணிடு கடபோல் சிறுத்து வைரவா இப்பொரு மனமும் தகைவதம் விடுமேல் இடுகில நலமும் படுவேல் என்னோ அடத்திரும் தெரியோ விடுபோர் பலத்தியான் நீதிரன் பயமோ நடுவேல் என்றென் தோற்படை அதுவா இடுமோ எல்லாம் பாவியன் மங்களம் தற்குதல் எப்புறம் பாக்குதி பயமோ தேக்கிட அசைவர் தம்பிய எண்ணுதல் நீக்கில தாயே நீக்கிட பாக்குதி வரத்திலுற்று சுன்பெரு கடல் திரை நாரும் மரத்திடை வேண்டிடும் நெய்வன் குன்றாம் எழுந்து வேடரசன் சித்தமை தரையில் சித்தம் குன்றும் வேடம் தைங்கே பச்சப்பேடை பட்டுதல் இடிப்பும் பாரலினாரும் தயார் வைத்தனர் பின் புந்ததும் அப்போல் தோர்வதாம் அவளின் பிரிதராம ஊதி போக சித்தம் வகை நேர்ந்ததை இன்னும் நிற்பது பெருமைய மனக்கல் பருவது வேதம் மனிதனை கிடைத்தனா இதமோ ஏதோ நறுமனக்கே மரக்கரு கதவே வேதியரடியன் மரங்களில் மெய்மய சாதுவும் இருக்குது பாதோ வீண்டவம் இன்னலும் இல்லார் சொன்னது நலனை அன்பனும் முருக இவ்வான் பழுத்து தன்னிட பழியா விழுந்தவு தொழுது பெருப்பது நன்மையை அலையே இன்னது பொறுப்பினை அளித்தின் பறக்கட கலிக்கே வேடரசன் குணத்தான் எதற்கு வைரம்